ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழயன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெடிக்கல் ஷாப் அப்படி இல்லைன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரக் லைசன்ஸ் வேணும். அந்த ட்ரக் லைசன்ஸை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குரோம் பேஜ் போயிட்டு டிஎன்எஸ்டபிள்யூபின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அட்டாச் பண்ணி தரேன். வேணுன்றவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு இருந்ததுன்னா போட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் நவ் கொடுத்துட்டு உள்ளே போங்க. ரெஜிஸ்டர் நவ் போனோடனே இந்த மாதிரி வரும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் ரெஜிஸ்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இது உங்களோட நேமு, உங்களோட இனிஷியல், அப்ளிகன் லாஸ்ட் நேம்னு உங்களோட இனிஷியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெசிக்னேஷன் ஆஃப் த அப்ளிகண்ட் என்ன டெசிக்னேஷன், ப்ரோப்ரியேட்டரா ஃபார்மசிஸ்டா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மசிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோப்ரியேட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் ரொம்ப முக்கியம். பேன் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நேம் ஆஃப் கம்பெனி, இங்கே வந்து உங்களோட கம்பெனி நேம், மெடிக்கல் ஷாப் வைக்க போகிறீங்கன்னா உங்களோட மெடிக்கல் ஷாப்புக்கு என்ன நேமோ அந்த நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா யூசர் நேம் வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி தான் யூசர் நேம் வரும், அது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 லெட்டர்ஸ் கிட்ட செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேப்ஸ் லெட்ரு, அப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் அதே என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்க கேப்சாவை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்களோட மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடும், பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும். அது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லாகின்ல போயிட்டு உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். லாகின் ஆகிட்டு உங்களுக்கு பேட்ச் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ்ஸு, டீட்டெயில்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு, டீட்டெயில்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டிஸ், மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் டீட்டெயில்ஸு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜாக ஃபில் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் திட்டத்தின் பேர், ப்ராஜெக்ட் நேம் இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களோட மெடிக்கல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேன் கார்டு நம்பர் நான் நம்பியாக கொடுத்துருக்கனால அடிக்கடி இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் கரெக்டான பேன் நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் உங்களோட மெடிக்கல் ஷாப்போட நேம், நெக்ஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ், அதில் டைப்ஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் வகை, அதில் வந்து சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் புதிய சேவை நிறுவனமா, ஆல்ரெடி நம்ம மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறதுனால அதை நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோஸ் த கம்பெனி ஃபால் அண்டர் த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், அதை எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ள தொழில் திட்டத்தினை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளீர்களா, அது நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தொழில் திட்டத்தில் தற்போது உள்ள அரைக்கலன்கள், பொருத்துகலன்கள் மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டு தொகை இந்திய ரூபாய். இது வந்து காஸ்ட் எவ்வளோ முதலீடு பண்ண போறீங்க, அந்த காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரிஞ்சால் என்ட்ரு பண்ணுங்க, அப்படின்னா 0 போட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட் இதில் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால இதில் வரும். உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, இனிஷியல் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, டெசிக்னேஷன் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, உங்களோட மொபைல் கரெக்டாக இருக்கா, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க, உங்களோட அட்ரஸ். நெக்ஸ்ட் பின்கோடு, உங்களோட டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஸ்டேட்டு வந்துடும், உங்களோட டிஸ்ட்ரிக்கும் இதில் வந்துடும். சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜுக்கு ஒர்க் பண்ண போங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ், இதில் உங்களோட மெடிக்கல் ஷாப் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நிறுவனத்தின் முகவரி இதுதான் மெயின். இது உங்களோட கடையோட லொக்கேஷன் கரெக்டான அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர் இருந்தால் டோர் நம்பரு, பிளாட் நம்பர் இருந்தால் பிளாட் நம்பர், அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, எந்த ரோடு, எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் தாலுக்கா, எந்த தாலுக்கா அந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வில்லேஜ், சிட்டி, டவுன், கிராமம்னு வந்திருக்கு, அது எந்த லொக்கேஷனோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். லேண்டோட டீட்டெயில்ஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் லேண்டுனா ஓன் லேண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை லீஸுக்கு ரெண்ட்டுக்கு இருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஓன் லேண்டா லீஸ் ஆர் ரெண்டா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைக்கு அக்ரிமெண்ட் போடுவீங்க இல்லையா, அக்ரிமெண்ட் போடும்போது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. கடையோட அக்ரிமெண்ட் காப்பி, அதாவது ரெண்டலாக லீஸ், அந்த அக்ரிமெண்ட் காப்பி மெயினாக வேணும். அந்த அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பரு என்ட்ரு பண்ணிவிட்டு லேண்டு எந்த இடத்துல உங்கள் கடையோட லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது, உள்ளாட்சி அமைப்பு அதை செலக்ட் பண்ணுங்கள். கார்ப்பரேஷன் கண்ட்ரோலா, முனிசிபாலிட்டி கண்ட்ரோலா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த முனிசிபாலிட்டி அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரொப்ரியேட்ரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கோங்க. அடுத்து மெயினாக உதயம் நம்பர்னு சொல்லி கேட்குது. அது வந்து மாடன்ட்ரி கிடையாது. உங்ககிட்ட உதயம் ஆதார் இருந்ததுன்னா அந்த உதயம் ஆதார் நம்பரு என்னைக்கு கொடுத்தாங்க, அந்த உதயம் ஆதார் வழங்கப்பட்ட தேதி அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்ததெல்லாம் முக்கியமாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மேடன்ட்ரி இல்லை, அதனால் உங்ககிட்ட இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் டம்மியான பேன் நம்பர் தான் கொடுக்குறேன். இது சும்மா வீடியோ எக்ஸ்பிளனேஷனுக்காக. நீங்கள் கரெக்டான பேன் நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க.
பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறுவன அடையாள எண், அது வந்து மேடன்ட்ரியில் அதை விட்டுருங்க, அது தெரியலன்னா. நெக்ஸ்ட்டு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்களோட கடைக்கு நம்பர் இருந்ததுன்னா டெலிஃபோன் நம்பர் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அஸ் டிராஃப்ட்டை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் எதுவும் டெலீட் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ப்ராஜெக்ட் காஸ்ட்ஸ் இன் ஐஎன்ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க என்னன்னு. அதனால் அந்த டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நிலத்திற்கான வருடாந்திர குத்தகை தொகை. அப்போ மந்த்லி ஒரு 5000 பே பண்ணுறீங்கன்னா 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ வருதோ அதை கால்குலேட் பண்ணி இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீஸ், அப்படி இல்லை லீஸ்னால் இதில் லீஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி லீஸ் இல்லைன்னா இதில் 0 மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வந்துட்டு நீங்கள் லீஸுக்கு எடுத்துருக்கீங்க, வாடகைக்கு இல்லைன்னா இங்கே 0 மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே லீஸ் அமௌண்ட் எவ்வளவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே 0 வந்துடும். அடுத்து ஆனுவல் ரீஸ் ரெண்ட் ஃபார் த பில்டிங், கட்டிடத்திற்கான வருடாந்திர குத்தகை வாடகை அது எவ்வளவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டிட குத்தகை ஆண்டு காலம் ஏதோ வந்து மென்ஷன் பண்ணி, ரெண்ட்டுக்குன்னா நமக்கு தேவையில்லை, 0 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை குத்தகை லீஸுக்கு எடுத்திருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் லீஸோ அதை அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக அதில் 0 மென்ஷன் ஆகி வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ், கடைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, கம்ப்யூட்டரு, ஃப்ரிட்ஜு, ஏசி, அதுக்கான காஸ்ட்லாம் கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு கொட்டேஷன் இருந்ததுன்னா அந்த கொட்டேஷனை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தெரியல அப்படின்னா 0 வேல்யூ போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அடுத்து கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, ரெடி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடன்ட்ரி இல்லை, மேடன்ட்ரினா இங்கே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மற்றெல்லாம் 0 போட்டுக்கோங்க. 0 போட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதெல்லாம் 0 கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்துருங்க. சேவ் ஆன உடனே நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். டீட்டெயில்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டிஸ். நிறுவன பட்டியலில் பணியாளர்களின் எண்ணிக்கை. உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் எத்தனை பேர் மேக்ஸிமம் வந்துட்டு எத்தனை பேர் வேலை செய்ய போகிறீங்களா? இப்போ என்னோடய கடையில் வந்து நாங்கள் 2 பேர் தான், அதனால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒப்பந்த ஊழியர்களின் எண்ணிக்கை அதில் 0 போட்டுக்கோங்க. 0 போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வருடாந்திர மின் தேவை இதெல்லாம் 0 போட்டுக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியலன்னா அதெல்லாம் 0 போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்வீஸ், இந்த டீட்டெயில்ஸில் போயிட்டு நிறுவனத்தின் வேலை, நடவடிக்கைகள், வியாபாரம், தொழில் பற்றிய சிறு விவரங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதில் டைப் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க, 0 போட்டுருங்க.
என்ஐசி கோடு அது 0 போட்டுருங்க. போட்டு சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஜீரோ ஜீரோ போட்டு மென்ஷன் பண்ணி இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் இதுதான் மெயினானது, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், செல்ஃப் சர்டிஃபிகேட்டு. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பத்திரத்தில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு. இதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் நேமு, இதில் உங்கள் அப்பா நேமு, உங்களோட ஏஜ், இது ரெசிடிங் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கடை பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்டர்பிரைசஸ் இஸ் ப்ரொபோசிங் இஸ் டு செட் ப்ராஜெக்ட் அட். இங்கே உங்களோட கடை டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அந்த அட்ரஸ் டீட்டெயிலெலாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 ரூபா பத்திரத்தில் கடையில் கொடுத்து, பத்திரம் டைப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடையில் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளேஸு, டேட்டு, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, சிக்னேச்சரு, உங்களோட டிசிக்னேஷனு போட்டு இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த ப்ரௌஸ் ஃபைல் கொடுத்து இதில் போயிட்டு செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ரிவ்யூ அண்ட் சப்மிட். அது சர்வே நம்பர் கரெக்டாக கொடுக்காதனால அது மாதிரி கேட்டுது. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கிளியரன்சஸ் இதில் போயிடுங்க. இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ் கிளியரன்ஸ் இந்த கிளிக் பண்ணிவிட்டு இதில் ட்ரக் லைசன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, நான் சீரியல் நம்பர் 17 கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் டு செல் அல்லோபதிக் ட்ரக். இதுதான் வந்துட்டு நமக்கு ட்ரக் லைசன்ஸ் வாங்குறதுக்கான அப்ளிகேஷனு. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் 22 டேஸ், மேக்ஸிமம் 1 மந்த் ஆகும். 1 மந்த்துக்குள்ளே வரும். இதில் அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு ப்ரீவியஸ்லி ஃபில்டு டேட்டா, எஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் எஸ் கொடுத்துட்டு இதில் அந்த டீட்டெயிலை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் லைசன்ஸு, ரீட்டைல் லைசன்ஸ் ஃபார்ம் 19, ப்ரொப்ரியேட்டர்ஷிப்பு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு ஆப்ரேட் ஷெடியூல் என். ஷெடியூல் என் ட்ரக்ஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்களா? ஆமாண்ணா ஆமாம் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இதில் வந்துட்டு திருவா திருமதியா, அப்ளிகேண்ட் நேமு, யார் ஓனரோ அவங்க பேர் போட்டுக்கோங்க. டெசிக்னேஷன் வந்து ப்ரொப்ரியேட்டரு. நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃப்ரீம், டைப் ஆஃப் ப்ரொப்ரியேட்டரி, அதில் வந்து ஓன் ரெண்டட்னு வரும். ஓன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் மீட்டர் இப்போ நம்ம லொக்கேஷன், கடையோட லொக்கேஷன் இருக்கும் லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டரில் தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம கடை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 150லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்தால் மேக்ஸிமம் அதுவே ஓகே தான். 200 ஸ்கொயர் ஃபீட்டை எவ்வளோ சதுர மீட்டரில் எவ்வளோ வருதோ அதை மென்ஷன் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 11 சதுர மீட்டருக்குள்ளே இருக்கும்.
அது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜோன் எந்த ஜோனோ அந்த ஜோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாட் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேமு, டோர் நம்பரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு டைரெக்ஷன் ஆஃப் த ஷாப், உங்களோட கடை வந்து எந்த எந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்குது, நார்த் சைடா, சவுத் சைடா, ஈஸ்ட் சைடா, வெஸ்ட் சைடா, அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னோடய கடை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. கடை இருக்கிற லொக்கேஷன் கிரவுண்ட் ஃப்ளோரா, ஃபஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, அதை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்களேன். என்னோடது கிரவுண்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் எத்தனாவது ஷாப் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் 1னா 1, இல்லை 2, 3 அந்த மாதிரி 4th ஷாப். என்னோட கடை வந்து 4th ஷாப்பு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பின்கோடு கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அந்த உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, நேமு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, குவாலிஃபிகேஷனு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பிஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா, உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அந்த நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. டிகிரி என்னவோ பிஃபார்மா மென்ஷன் பண்ணிவிடுங்க. டெசிக்னேஷன் போட்டுருங்க. உங்களோட ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் எனி ஸ்பெஷல் ஸ்டேஜ் அகாமடேஷன், இதெல்லாம் தேவையில்லை. இது நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு கான்டாக்ட் பர்சன், உங்களோட பேர், ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸு, ப்ரைமரி மொபைல் நம்பர், செகண்டரி மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இது நான் டம்மியாக பண்ணதுனால வரல. செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் ஜிபேவோ இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிஐ ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கடையை வந்து செக் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்ககிட்ட தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரக் லைசன்ஸ் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. நம்ம அதை எப்படி ட்ராக் பண்ணலாம்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இதில் போயிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா டோட்டல் ஆஃப் பெண்டிங் கிளியரன்சஸ் இருக்குது, டோட்டல் அப்ரூவ்டு கிளியரன்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்னு வந்தால் பெண்டிங்கில் காட்டும், கிளியரன்ஸ் ஆயிருந்தால் கிளியரன்ஸில் வந்துருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். வியூ அண்ட் டவுன்லோடில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு டைரெக்டாக ட்ரக் லைசன்ஸ் ஆஃபீஸ்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரக் லைசன்ஸை வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம ஃபார்மசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரக் லைசன்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மருந்து உரிம விண்ணப்ப கட்டணம் பொதுவாக புதிய சில்லறை அல்லது மொத்த உரிமங்களுக்கு படிவங்கள் ஃபார்ம் 20, 21, 20B, 21B இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 3000 வரை செலவாகும். பெரும்பாலும் ஆய்வு அல்லது போர்ட்டல் கட்டணங்களுக்கு கூடுதலாக 150லேருந்து 500 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உரிமங்கள் பொதுவாக 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். புதுப்பித்த கட்டணங்கள் பொதுவாக அசல் விண்ணப்ப கட்டணத்துடன் பொருந்துகின்றன. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம புதுப்பிக்கும் போதும் இதே அமௌண்ட்டு பே பண்ணி நம்ம ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
முக்கிய மருந்து உரிம கட்டண கட்டமைப்புகள் வழக்கமானது பாருங்க. ரீட்டைல் சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 2021 1500லேருந்து 3000 வரைக்கும். அதே மாதிரி ஹோல்சேல் மொத்த விற்பனை படிவம் ஃபார்ம் 20B, ஃபார்ம் 21B அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 3000 வரைக்கும் இருக்குது. ரெண்டுக்கும் சேர்த்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 20, 21, 21B, 20B தோராயமாக மொத்தமாக சேர்த்து 6000 ரூபாய் நம்ம பே பண்ணி இந்த லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். உற்பத்தி உரிமம் நமக்கு தேவையில்லை. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அது வந்து மேனுஃபேக்சரிங்க்கு தான் போகும். கூடுதல் தகவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெனியூவல் வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் டிலேயாக போயிட்டு ரெனியூவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போடுவாங்க. பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா பொதுவாக 1500 ஒரு மாதத்துக்கும் உரிம கட்டணத்துலேருந்து ஒரு 2% எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2000 ரூபாய் 2500 அந்த மாதிரி நம்ம பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நகல் உரிமம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் இருக்குல்ல அது மாதிரி அதோட டாக்குமெண்ட் டூப்ளிகேட் காப்பிக்கு எக்ஸ்ட்ரா 150 ரூபா கொடுத்தா இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டணங்கள் பொதுவாக ஓஎன்டிஎஸ் அல்லது எம்பிஓ ஆன்லைன் போன்ற மாநில குறிப்பிட்ட போர்ட்டல்கள் வழியாக ஆன்லைனில் செலுத்தப்படணும். அப்புறம் டிடியா பே பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் பேடிஎம், ஜிபே அந்த மாதிரி பே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து வேற வேற மாதிரியா இருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த பேமெண்ட் வந்து செட் ஆகும். மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது ஒரு ஸ்டேட்டை பொறுத்து மாறுபடும்.